கோரிக்கைகள், அந்த விண்ணப்பங்கள் நம்ம ஏறெடுக்கின்ற போது, ஒரு ரிக்வெஸ்டாக நம்ம சொல்லும் போது, நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய ஜெபம் பரலோகம் கேட்கப்படும். ஜெபம் பரலோகத்துக்கு அது போகும். அங்க போய் என்ன பண்ணணும், உங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைகள், அவங்களுக்காக பாதுகாப்புன்ற தேவதூதர்கள் உங்களுக்காக வருகின்றாங்க. எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, இது ஓசன்னா நீங்க வேண்டுதல் செய்யும் போது, அதாவது தேவ பிரசன்னத்துல நீங்க விழுந்து தேவ பிரசன்னத்துல நீங்க கேட்கின்ற போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் இருக்கிறேன், இதுக்கு எனக்கு விடுதலை கொடும், கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி நீங்க கேட்கின்ற போது, தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கின்றார். நம்மளுக்கு வருகிற எல்லா நன்மையும் எல்லா காரியங்களும் எங்கிட்ட வருதுங்க, ஜோதிகளின் பிதாவிலிருந்து தான் வருகிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க, நம்மள்ட்ட வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளுடைய பொருளா இருக்கலாம், நம்மளுடைய எந்த காரியங்களா இருக்கலாம், அது எல்லாமே தேவன்கிட்ட வருகிறது, அது ஜோதிகளின் பிதாவிலிருந்து வருகிறது. அதனால நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறப்பட வேண்டும். நம்ம வாழ்கின்ற வீடாகட்டும், நம்முடைய பிள்ளைகளாகட்டும் ஒரு பாதுகாப்பா இருக்க வேணும்னு சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னமாய் அது இருக்கிறது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 400 வருஷங்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த எகிப்துல அவர்கள் மாட்டிக்கொள்றார்கள். ஒவ்வொரு வாட்டியும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 400 வருஷங்கள் மாட்டிக்கொள்ளும் போதும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கோரிக்கை ஏறிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி அந்த அடிமைகளா இருக்கும் போது கோரிக்கைகள் ஏறெடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதரும் காப்பாற்ற முடியாது. நீங்க நினைத்து பார்த்தீங்களா, எவ்வளவு பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும்? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கிற அந்த சூழ்நிலை எவ்வளவு பேருக்கு தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 9. சரி, நிறைய பேருக்கு அந்த புதித்து இன்னும் புரியவில்லை. நான் சொல்ல வரேன், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்கா, யோசேப்பாவுடைய காலத்துல என்ன பண்றாங்கனாக்கா, ஆகாரம் இல்லாத ஒரு குறைவர், அந்த ஆதாரம் இல்லாத குறைவுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லா காரியங்களும் என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு நேராக அவங்க பயணித்து போறாங்க. அங்க போன சில காலத்துல என்ன பண்ணாக்கா, ராஜாக்கள் மாறப்படுறாங்க. மாறப்பட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஃப்ரீடமாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் என்ன பண்றாங்க, அடிமைகளாக மாற்றி இவர்கள் அந்த எகிப்து ஜனங்களுக்கு ஒரு அடிமைகளாக மாற்றுறாங்க. எவ்வளவு வருஷமாக அந்த அடிமைகளா இருக்கிறாங்க? 420 வருஷம். சரி, மீண்டும் சொல்லலாமா? நிறைய பேர் இன்னும் இங்கதான் இருக்கிறீங்களா எனக்கு ஒரு பயமா இருக்குது. சரி, 420 வருஷம் கரெக்டா சொல்லணும்னா 420 வருஷம். அது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 400 இருந்து 420 சொல்லி இன்னும் சொல்லப்படுது. சரி, இப்ப நம்ம பார்க்கின்ற போது அந்த 420 வருஷம் என்ன பண்றாங்க, அடிமைகளாக என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறாங்க. அப்போ இவர்களை காப்பாற்ற முடியாத யாரும் என்ன பண்ணல, வரல. நம்மளை விடுதலை ஆக்க முடியாது வருவாங்களான்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் வேண்டுகிறாங்க, யாரும் வரல. ஆனா இவர்கள் யார்கிட்ட விண்ணப்பம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து விண்ணப்பங்கள் எடுத்தாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறோம், எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஜனங்கள் கோரிக்கைகள் எடுத்ததே யாரு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா அந்த சத்தத்தை கேட்டார். இந்த காலவெளியில என்னுடைய செய்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய சத்தங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏறெடுப்பீர்கள் சொன்னா அது ஆண்டவர் கவனிக்கின்றார். நீங்க பார்க்காத விதத்துல நீங்க யோசிக்கல, என்னுடைய ஜெபம்லாம் நீங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். உலகத்துல நம்ம பார்க்கின்ற போது சில நேரங்கள்ல உலகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கிற போல காணப்படும். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு பின்னாடி அழுகணும். பார்க்காத விதங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, யாரும் பார்க்காத இடத்துல நம்ம எவ்வளவோ அழுது, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எங்களை மாற்றுங்க, இந்த சூழ்நிலைகளை எங்களை வெளிக்கொண்டு வாங்க என்று சொல்லி நிறைய கோரிக்கைகளை நாம் ஏறெடுக்கிறதே ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாக அது போகாது. ஆண்டவர் எல்லாவற்றையுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரவாயில்ல, கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னா, இந்த கோரிக்கையை நீங்க ஏறெடுக்க கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு சக்தி உங்களுக்கு செயல்படுது.
பிசாசோடைய கூட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, நீங்க நிறைய நேரத்தை என்ன கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும், பைபிளை படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டீங்கன்னா பைபிள் எடுக்கவும் மாட்டீங்க. எவ்வளவு பேர் கூட இருக்கிறீங்க? இங்கதான் இருக்கிறீங்களா? பைபிள் படிக்கணும் நல்லா ஞாபகம் இருக்கும், பைபிளை படிக்கணும்னு ஞாபகம் இருக்கும். வீட்டுல தான் இருப்பீங்க, இல்ல சில நேரத்தை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்கணும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா நீங்க பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொன்னாக்கா, அதே நேரம் மற்ற விஷயங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருப்பீங்க. இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ல முதல் டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லுங்க? சொல்ல வேண்டியதே வேணாம். நம்ம சும்மா இருந்தாலே போன் எங்க இருக்குதுன்ற ஒரு கண் பார்வை நம்மளுக்கு இருக்கிறது. அது போல டிவி இருக்கிறது, அதே போல மற்ற விஷயங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, வேலையின் காரியங்கள் மற்ற காரியங்களும் எல்லாம் என்ன பண்ணா, உங்களை வேதத்துல இருந்து ஆண்டுட்டு நீங்க ஜெபிக்க கூடாதுன்றதுக்காகவே பிசாசு அவன் பின்னாடி வேலை செய்ய. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் விண்ணப்பம் ஏறெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஜெயம் உங்களுக்காக வரும், பதில் வரும், பரலோகத்துல உங்களுக்கு பதில்கள் உண்டாகும். ஆனா அது பிசாசானவன் என்ன பண்ணுவான்? ஆனா அவனுக்கு அது கட்டி வைத்திருக்கிற ஒரு கட்டுக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, இவங்க மட்டும் கை தட்டுறாங்க, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். ஏன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க கூடாது? இப்ப நீங்க கை தட்டுறது யாருக்குனாக்கா என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரியும், இங்க உட்காந்து கை தட்டுவதுங்களும் எனக்கு தான் கை தட்டிட்டு எனக்கு பெருமை வந்துடும் சொல்லி எனக்கு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். உங்களுடைய கை தட்டுதல் தேவனை மட்டும் மகிமைப்படுவதாக. நல்ல உள்ளங்களுக்காக நான் கை தட்டு நினைக்கின்றேன். இன்னும் சொல்லி கூட கை தட்டாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நான் வேற பாஷையில ஏதோ பேசல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரெஞ்சு தெரியும். ஆனா நீ எங்களை பார்த்ததை பார்த்தாக்கா எதுவுமே புரியாத இந்த ஊர்ல வந்தா வந்து இது நடக்கும் தெரியுங்களா? ஊர்விழா நடக்கும் தெரியுமா? ஊர்விழால சில பிள்ளை வந்து அப்படியே மொச்சு பார்த்துன்னு பாருங்க, வேடிக்கை பார்த்து வரும், ஒண்ணுமே புரியாதவனா வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. அது போலதான் நீங்க பாக்குறீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கு. மீண்டுமாக இந்த வார்த்தைகள் வரும்போது என்ன வருதுன்னு சொன்னா, இது உங்களை நான் கட்டாயப்படுத்தி உங்களை சொல்ல வரல. சில பேரை நான் என்ன பண்றேன்னா உயிரோடு விற்க நினைக்கிறேன், அதுக்காக தான் உங்களை சிரிக்க வைக்கிறேன், வேற எதாவது. இங்க என்ன பண்ண வராங்கன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் பிசாசானவனையும் அவனோட கூட்டமும் உங்களை வந்து தேவ பிரசனத்துல இருந்து பிரிக்க அவன் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாங்க. ஆனா தேவ பிரசனத்தை உங்களால அழுவ முடியும் அப்படின்னு சொன்னா, தேவ பிரசனத்தை நீங்க அழுத்திட்டீங்க ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தேவனை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வேண்டுதல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பேர பாவிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு துரோகிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க என்ன பண்ண உலகத்துக்கு நீங்க விரோதமா இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னம் உங்க மேல இருக்குமா இருக்கும். நீ எங்க போனாலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எங்க போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தருவார். நீங்க நினைத்து கூட பார்க்காத விதத்துல ஜனங்கள் உங்களை பாராட்டுவார்கள். என்ன நினைத்து கூட பார்க்காத உங்களுக்கு உயர்த்து காரியங்கள், நீ நினைத்து கூட பார்க்காத விதத்துல உங்க வேலைகள் உங்களை தேடி வருகிற காரியங்கள், நினைத்து கூட காரியங்கள் யோசித்து பார்க்காத நேரத்துல உங்களை தேடி பணங்கள் தேடி வரும். அதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவ பிரசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெப இடத்தில் எழுங்கள். அதே போல இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தபடி ஓசனான்னு சொல்லி வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை காத்துக் கொள்ளும், என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்யும் சொல்லி நம்ம படித்தது போல நம்மளுக்கு இந்த மாதிரி விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இது நம்ம முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு கிருபையாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிந்தபடி தாவீதின் அந்த வம்சத்து வரலாறுல அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். அதனால என்ன பண்றாங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிடுறாங்க. அதனால நீங்க ஜெபிக்கின்ற போதும் அப்படி நினைச்சு நாம் ஜெபிக்க முடியும். அதனால இப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது இந்த நாள்ல இந்த பாம் சண்டே நாம் கொண்டாடிக்கின்ற வேளையில எங்க இதை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேரா நம்ம வசனங்களை நம்ம திருப்பலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க் 11வது அதிகாரம் 1
சரிங்களா? 11வது அதிகாரம் 6ல இருந்து நம்ம வாசிக்கலாங்களா? ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? 7ல இருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு ராஜாவாக நம்மளை விடுதலையாக்கும் முடியாக அதே எங்கங்க கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கட்டத்துல இருந்து எப்படி ஒரு விடுதலை பண்ணுகிற யாராவது வந்து நம்மளை ரட்சிப்ப வரமாட்டாங்களான்னு சொல்லி மோசேக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, அதே போல இப்ப என்ன இருக்குதுனாக்கா, ஜனங்கள் இயேசுவை எப்படியாய் பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ராஜா வந்துட மாட்டாரா? நம்ம இந்த ரோம பகுதியில இருந்து, ரோம ஜனங்கள்ட்ட இருந்து, இந்த ரோம ராஜா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திட்டு யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு துக்கத்தோட காணப்படல, ஒரு நம்பிக்கையோடு கேட்கிறாங்க, நம்மளுக்காக ஒரு ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற போது ஒரு பெரிய ஏமாற்றுதலை யூதர்கள் பெற்றுக்கொள்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு விஷயம் நம்ம சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, இயேசுவின் காலத்துல இவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளை போலவே தான் சுதந்திரமா இருக்கிறாங்க. ஒரு அடிமைகளை போலதான் ஒரு பக்கம் காணப்படுறாங்க. இவங்களால சுதந்திரமா எதுவுமே செய்ய முடியாது. வரிகளை ரோம பொறிக்கு நம்ம என்ன பண்ண கொடுத்தாக வேண்டும். அப்படி செயல்படும் போது இவர்களால சொந்தமா என்ன பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அது போல என்னன்னாக்கா, இவர்கள் ஒரு ரட்சகருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. யார் ஜெபிக்கிறாங்க? யூதர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார், இந்த ரோமால இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் விடுதலை, அதாவது அவர்களை சாவடித்துட்டு இல்ல மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு புது ராஜாவாக, யூத ராஜாவாக நம்மளுக்கு என்ன பண்றோம்னா சிங்காசனத்தை அவர் உட்காருவார், நம்மளை ஆளுகை செய்வார், ஒரு ராஜாவா இருக்க போறான்னு சொல்லிதான் யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்காரு. உங்களுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சபடி என்னன்னாக்கா, ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அந்த காலத்துல இருந்தே சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, வரும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படியா வர போறாருங்க, ராஜாவாய் வரப்போகிறது வந்து இப்பொழுதுதான் வரப்போகிறாரு, நம்மளை விடுதலையாக்க வரப்போகிறாருன்னு சொல்லி யூத ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராஜான்னு சொல்லிட்டு யூதர்கள் யார பாக்குறாங்க? இயேசுவை பாக்குறாங்க. இயேசு என்ன இருக்கிறாரு? ஒரு ராஜனை எப்படிங்க வரணும்? யுத்தத்துக்கு போற குதிரையில வரணும்,